ஹாய் கைஸ், வெல்கம் டு பரமோஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்துட்டு வரையணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பென்சில்ஸ்லேருந்து பார்ப்போம். பென்சில் வந்துட்டு ஆர்ட்லைன் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா HB 2B 4B 5B 6B 8B 10B 12B அப்படி போயிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஷேடிங்க்கு ஃபஸ்ட்டு லைட்டாக பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்துட்டு 2B யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு HB வந்துட்டு அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பிளண்டிங் ஸ்டம்ப்பு. பிளண்டிங் ஸ்டம்ப்னால் என்னென்னா, பிளண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக பிளண்ட் ஆகும். அது வந்துட்டு பேப்பர் தான். இது வந்துட்டு பேப்பரில் செஞ்சது தான், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு பட்ஸ் இருக்குல்ல, நம்ம காது குடைவோம்ல பட்ஸ், அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு மெக்கானிக்கல் எரேசர். இது என்னென்னா, நுணுக்கமாக நம்ம வந்துட்டு இப்போ ஐ பாலில் வந்துட்டு அந்த ஒயிட்டு தெரிஞ்சால் தானே, அந்த லைட் படுற இடம் தெரிஞ்சால் தானே ஐ வந்துட்டு ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. இது எரேசர் தான், ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அந்த எரேசர். அப்புறம் வந்துட்டு ப்ரஷ்ஷு. இது என்ன ப்ரஷ்னால் மேக்கப் ப்ரஷ்ஷு. ஏன்னா நார்மல் ப்ரஷ் வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மேக்கப் ப்ரஷ்னால் சாஃப்டாக இருக்கும், பிளண்டு வந்துட்டு சீக்கிரம் ஆகும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் வந்துட்டு தனித்தனியாக வச்சுக்கலாம். சார்கோலுக்கு தனியாக, பென்சிலுக்கு தனியாக அப்படி வந்துட்டு வச்சுக்கலாம். இது என்னென்னா நீடபிள் எரேசர். நீடபிள் எரேசர்னால் நார்மல் எரேசரே யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நார்மல் எரேசரை இது மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்போ இதே தான். இப்போ மெக்கானிக்கல் எரேசர் இல்லை அப்படின்னா இதை வச்சு கூட நம்ம அந்த ஐபாலுக்கு வந்துட்டு கொடுப்போம்ல, ஐபாலுக்கு அந்த ஒயிட் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதை வச்சு கூட கொடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு ஐக்கு கீழே அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, அது வந்துட்டு நார்மல் எரேசர் வந்துட்டு கட்டமாக இருக்கும், இதாக இருக்குமா, அதை வச்சு கொடுத்தோன்னா கீழே இருக்க இதுவும் அலைஞ்சிரும், நம்ம கீழே வரைஞ்சிருக்கிறதும் அலைஞ்சிரும். அதனால் இதை வச்சு வந்துட்டு அழைச்சிக்கலாம். அடுத்தது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி சதுரமாக இருக்கும் எரேசர். அதை நம்ம எவ்வளோ வேணுமோ பிச்சுக்கலாம், நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த நீடபிள் எரேசர். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா என்னோடய சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மல் ஷார்ப்னர், அப்புறம் வந்துட்டு எரேசர், நார்மல் எரேசர், இதுதான் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டைரி எதுனா ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்எம் கம்மியாக இருந்தால் பேப்பர் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே ஜிஎஸ்எம்மை பார்த்து யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு என்னென்னா அதே மாதிரி தான் ஷீட்டு. இது வந்துட்டு வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பிராண்டுக்கு அக்ரிலிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பென்சிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்ரஷ்ஷோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு 225 ரூபா வரும். 9 ஷீட் இருக்கும், 300 ஜிஎஸ்எம்மில் இருக்கும். ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா பேப்பர் வந்துட்டு கிளியறதுக்கு வாய்ப்பு கம்மி, கிளியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.